வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது கேமத்ரும யோகம். நம்ம வருஷல சந்திரனுடைய நிலையை வச்சு ஜாதகத்துல இந்த யோகங்கள் ஏற்படுறத வரிசையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த கேமத்ரும யோகம் அப்படிங்கிறது சந்திரனுடைய நின்ற ராசிக்கு சந்திரனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கிரகங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா அது கேமத்ரும யோகம். இது ஒரு நல்ல யோகமா அல்லது அசுப யோகமா அப்படின்னு பார்த்தா ஒரு அசுப யோகம் தான். சந்திரன் தனிச்சு இருக்கிறாரு, முன்னாடியோ பின்னாடியோ கிரகங்கள் இல்ல அப்படின்னா ஒரு புத்தி சொல்றதுக்கு அல்லது சப்போர்ட் பண்றதுக்கு எந்த மாதிரியான ஒரு தன்மையும் ஜாதகருக்கு கிடைக்காது அப்படிங்கிறத தான் நம்ம எடுத்துக்கோம். சரிங்களா? அப்போ இந்த கேமத்துரும யோகம் இருக்கக்கூடிய ஜாதகத்துல வறுமை, கஷ்டம், வாழ்க்கையில போராட்டம், வாழ்க்கை ஃபுல்லா ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த கேமத்துரும யோகம் ரொம்ப வீரியமா வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த கேமத்துரும யோகம் அப்படிங்கிறது சந்திரன் நிற்கக்கூடிய ராசிக்கு முன்னாடியும் பின்னாடியும் கிரகங்கள் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ இத ஒரு பலன் எடுக்கிறதாவே நம்ம பார்த்துருவோம். அப்பதான் ஒரு பலன்களை நீங்க எடுக்கிறதுக்கும் சரி, ஒரு ஜாதகத்துல ஏற்படக்கூடிய யோகங்கள் எப்படி வேலை செய்யும், எப்படி அதை நாம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இப்போ காலபுருஷ லக்னத்துக்கு கடகம் அப்படிங்கிறது 4ஆம் பாவமா வருது. சரிங்களா? இந்த 4ஆம் பாவத்துல என்னென்ன மாதிரியான நட்சத்திரங்கள் இருக்குது? புனர்பூசம் இருக்குது, பூசம் இருக்குது, ஆயில்யம் இருக்குது. அது மேசத்துக்கு 4ஆம் பாவம், ரிஷபத்துக்கு 3ஆம் பாவம், மிதுனத்துக்கு 2ஆம் பாவம், சிம்மத்துக்கு 12ஆம் பாவம், கன்னிக்கு 11ஆம் பாவம். அப்போ மற்ற லக்னங்களுக்கும் நீங்க இந்த கடகராசி எந்த பாவமா வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன் கடகராசியை மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த கேமத்துரும யோகமும் சந்திரனும் தனித்து விடப்பட்டது. அப்போ இந்த கடகராசியும் சந்திரனும் நிலைகளை வச்சுதான் லக்னத்துக்கு என்ன மாதிரியான ஆதிபத்தியம் கடகராசி வாங்குது, சந்திரன் எந்த ராசியில போய் அமர்ந்து இந்த கேமத்துரும யோகத்தை உருவாக்குறாரு அப்படிங்கிறத பொருத்தி தான் இந்த கேமத்துரும யோகத்தினுடைய பலன்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னம் இருக்கு. இந்த மேச லக்னத்துக்கு 4ஆம் பாவம் கடகம். கடகத்துல புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இருக்குது. சரிங்களா? இந்த புனர்பூசம் அப்படிங்கிறது மேஷ லக்னத்துக்கு எந்த பாவத்தினுடைய அதிபதியினுடைய நட்சத்திரம், எந்த பாவாதிபதியினுடைய நட்சத்திரம்? குருவினுடைய நட்சத்திரம். மேஷ லக்னத்துக்கு 9ஆம் பாவம், 12ஆம் பாவத்தினுடைய நட்சத்திரம். சரிங்களா? இப்போ இந்த சந்திரன் கடகராசியிலேயே அமர்ந்துட்டாருன்னு வச்சுப்போம். கடகராசியில புனர்பூசம் நட்சத்திரத்துல அமர்ந்திருக்கிறார். அப்போ அது கொடுத்த சாரநாதன் மேஷ லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியா இருப்பாரா அல்லது 12ஆம் அதிபதியா இருப்பாரா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ சந்திரனுக்கு ஒரு வீடு தான் இருக்கு. சரிங்களா? குரு பகவானுக்கு 2 வீடு இருக்கு, சனி பகவானுக்கு 2 வீடு இருக்கு, சுக்கிரனுக்கு 2 வீடு இருக்கு, செவ்வாய்க்கு 2 வீடு இருக்கு, புதனுக்கு 2 வீடு இருக்கு. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மட்டும்தான் ராசி சக்கரத்துல ஒரே ஒரு வீடு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு ஆதிபத்தியம் வரும்போது இந்த கிரகங்கள் எந்த ஆதிபத்தியத்துல அந்த கிரகத்துக்கு பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதை இந்த ஒரு வீடியோவிலே கொடுத்தோம் அப்படின்னா மற்ற வீடியோக்கள் வரும்பொழுது உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுல ஒரு சிரமம் இல்லாம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோலயே இதை உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? இப்ப புனர்பூசம் நட்சத்திரத்துல சந்திரன் நிக்கிறாரு. அதனுடைய நட்சத்திராதிபதி குரு 9ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறாரு. இப்போ இந்த குரு பகவான் ராசியில எங்க அமர்ந்திருக்கிறாரு, எந்த ஆதிபத்தியத்துல, எந்த ராசி கட்டத்துல, எந்த பாவத்துல அமர்ந்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஒரு ராசி சக்கரத்துல ஆண் ராசி எது, பெண் ராசி எது அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? இப்போ இந்த குரு பகவான் ஆண் ராசியில போய் அமர்றாருன்னு வச்சுப்போம். ஆண் ராசியில அமர்ந்தா அவரு மேஷ லக்னத்துக்கு 9ஆம் பாவாதிபதியா வேலை செய்வாரு அப்படின்னு அர்த்தம். இப்போ சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்துல இருக்கிறாரு. சந்திரன் வாங்கின சாரநாதன் ஒரு ஆண் ராசியில இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ இந்த மேஷ லக்னத்துக்கு சந்திரன் நின்ற நட்சத்திர சாரநாதன் 9ஆம் அதிபதியாக அந்த சந்திரனுக்கு 4ஆம் பாவத்துல பலன்களை கொடுப்பார். அப்போ 9ஆம் பாவம்ங்கிறது நமக்கு பாக்கியஸ்தானம். சரிங்களா? அப்போ மற்ற கிரகங்களினுடைய நிலைப்பாடுகளை வச்சு 4ஆம் பாவத்துக்கு கிடைக்கக்கூடிய பார்வை பலன்கள் இதெல்லாம் நம்ம கால்குலேஷன் பண்ணி 4ஆம் பாவத்தினுடைய பலன்களை எடுக்கலாம். அப்போ இந்த குரு பகவான்
ஆண் ராசியில் அமரும் பொழுது 9ஆம் அதிபதியா வேலை செய்வாருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப 4ஆம் இடம்ங்கிறது சொத்து, சுகம், வண்டி, வாகனம் இது எல்லாமே. சரிங்களா? அப்போ சந்திரன் மூலியமா மேஷ லக்னதாரருக்கு சந்திரனுடைய தசா காலமோ அல்லது குருவினுடைய தசா காலமோ வரும் பொழுது இதுக்கு இந்த யோகம் மூலியமா நல்ல பலன்களை அனுபவிப்பார் அப்படின்னு அர்த்தம். இதே கடகராசியில போய் குரு பகவான் உச்சம் ஆயிட்டாருன்னு வச்சுப்போம். இப்போ குரு பகவான் உச்சம் ஆயிட்டாருன்னு எடுக்கிறதா அல்லது கடகம் அப்படிங்கிறது பெண் ராசி இல்லைங்களா? அப்ப 12ஆம் அதிபதியா வேலை செய்வாரா பார்க்கணும் இல்லைங்களா? இப்ப 4ஆம் இடம் சொத்து, 4ஆம் இடம் வண்டி வாகனம், சந்திரன் அமர்ந்த சாரம் குருவினுடைய சாரம், குருவும் பெண் ராசியிலே அமரும் பொழுது 12ஆம் அதிபதியா வேலை செய்வாரு. சொத்து விரயம், வண்டி வாகன விரயம் இப்படின்னு சொத்துக்காகவும் வண்டிக்காகவும் எக்கச்சக்கமான விரயங்களை சந்திப்பாரு அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? குரு பகவான் உச்சமா இருக்கிறாரு, 9ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல உச்சம் அப்படின்லாம் பலன் எடுத்தோம்னா சந்திரன் கேமத்துரும யோகத்துல அமைஞ்சு, சார் சந்திரனோட கிரகங்கள் இருந்தா சந்திரனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இல்ல, குரு பகவான் உச்சம் வாங்கி கடகராசிலே அமர்ந்திருக்கிறாரு. கடகராசி பெண் ராசிங்கிறதுனால 12ஆம் அதிபதியா மேஷ லக்னத்துக்கு வேலை செய்வாரு. அப்ப இந்த கேமத்துரும யோகம் இந்த வண்டி வாகன சொத்து சொத்து மூலியமா விரயங்களை சந்திக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுவே பூசம் நட்சத்திரத்துல போய் உட்காருதுன்னு வச்சுப்போம். பூசம் அப்படிங்கிறது சனியனுடைய நட்சத்திரம். இந்த மேஷ லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறாரு சனி பகவான். அப்போ இந்த சனி பகவானுக்கும் ஆண் ராசி பெண் ராசி 2 ஆதிபத்தியம் இருக்கு. அப்ப இந்த சனி பகவான் எந்த ராசியில போய் அமர்றாரு? ஆண் ராசியில அமர்றாரா பெண் ராசியில அமர்றாரு? ஆண் ராசியில அமர்ந்தா பாதகாதிபதியா வேலை செய்ய போறாரு. பெண் ராசியில அமர்ந்தா 10ஆம் அதிபதியா வேலை செய்ய போறாரு. புரியுதுங்களா? அப்போ ஒரு நட்சத்திர சாரநாதன் தான் பெற்ற ஆதிபத்தியம் 2 வீடுகள். அப்ப அந்த 2 வீடுகள் ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் எந்த ராசி தன்மையில போய் உட்காருது, ஆண் ராசியில அமர்ந்தா பெண் ராசியில அமர்ந்தா அப்படிங்கிறத பார்த்து ஆண் ராசியில அமர்ந்தா ஆண் ராசி ஆதிபத்தியமும், பெண் ராசியில அமர்ந்தா பெண் ராசி ஆதிபத்தியமும் அதான் வேலை செய்வாங்க. புரியுதா? அப்போ இந்த சனி பகவான் மேஷ லக்னத்துக்கு பாதகாதிபதியா இருக்கிறாரு. சந்திரன் அங்க கேமத்துரும யோகத்தை ஆக்டிவேட் பண்ணிருக்கிறாரு. அப்போ இந்த பூசம் நட்சத்திரத்துல சந்திர பகவான் அமரும் பொழுது சனி பகவான் மேஷ லக்னத்துக்கு பாதகாதிபதி என்பதால் இந்த 4ஆம் பாவக காரகத்துவ பலன்களில் பாதகாதிபதியா போய் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாருன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரிங்களா? உறவு ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, நிறைய கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. சரிங்களா? பூசம் நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் கர்மத்துக்கு காரகம். இந்த பிறவியினுடைய மொத்த கர்மாவையும் கழிக்க வச்சிரும். சரிங்களா? அவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவிக்க வச்சிரும். எல்லாத்தையும் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்க வச்சிரும். அதனால இந்த மாதிரியான நிலைகளையும் நம்ம ஆய்வு செய்யணும். புதனுடைய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரத்துல சந்திரன் நிக்கிறாருன்னு வச்சுப்போம். அப்போ புதனுக்கும் 2 வீடுகள் இருக்குது. ஒண்ணு ஆண் வீடு, இன்னொன்னு பெண் வீடு. அப்போ புத பகவான் போய் உட்கார்றாரு, ஏதாவது ஒரு ஆண் ராசியில பெண் ராசியில அமர்றாருன்னு வச்சுப்போம். அப்போ பெண் ராசியில அமரும் பொழுது எந்த பாவத்தினுடைய பலன்களை கொடுப்பாரு? மேஷ லக்னத்துக்கு 6ஆம் பாவத்தினுடைய பலன்களை தான் கொடுப்பாரு. சரிங்களா? இப்ப 6ஆம் பாவங்கிறது என்ன? கடன், நோய், எதிரி. அப்ப வீடு வாங்குறதுக்காக கடன் வாங்குவாரு, ஒரு வேலைக்கு சேர்றதுக்கு எங்கேயாவது பணத்தை கொடுத்து ஏமாறுவாரு. இப்படியெல்லாம் நாம பலன்களை பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு பலன்களுக்கும் ஒவ்வொரு காரகத்துவத்திற்கும் அந்த பாவத்தினுடைய காரகத்துவம் என்ன, அந்த காரகத்திற்கு காரகமான கிரகம் என்ன, அந்த பாவாதிபதியினுடைய நிலை என்ன, இந்த 3 ஃபார்முலாவையும் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா பலன் தெளிவா வரும். ஒரு பலன் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பலன் அந்த பாவத்திற்கு என்ன காரகம், அந்த காரகத்திற்கு உண்டான காரக கிரகம் என்ன, அந்த பாவாதிபதியினுடைய நிலை என்ன, இந்த 3த்தையும் மேட்ச் பண்ணீங்கன்னா பலன் எடுக்கிறதுல நீங்க தாங்க எக்ஸ்பர்ட். இந்த மாதிரி தான் பலன்கள் பார்க்கணும். ஒரு யோகத்தினுடைய கிரகத்தின் நிலைகளை ஆராய்ந்து அது நல்ல விதமான பலன்களை கொடுக்க போகுதா அல்லது தீய பலன்களை கொடுக்க போகுதா அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த கேமத்துரும யோகமே ஒரு அசுப யோகம் தான். ஆனா கிரக நிலைகள் உங்களுக்கு மாறி அமருது அப்படிங்கிறப்போ அதுவும் ஒரு யோகமா ஒரு நல்ல நிலையில வேலை செய்யறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், பை.